பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் 2 ராஜாக்களின் புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 ராஜாக்களின் புத்தகத்தின் இறுதியிலே ஆகாபுடைய மரணத்தை குறித்து சிந்தித்தோம். பின்னர் ஆகாபின் மகனான அகசியா யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவிலே அரசாண்டு 2 வருடங்கள் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சிந்தித்தோம். அது மட்டுமல்ல, அவன் தன் தகப்பன் வழியிலும் தாயின் வழியிலேயும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் வழியிலேயும் நடந்து பாகாலை சேவித்து தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான் என்றும் சிந்தித்தோம். அந்நாட்களிலே தேவனுக்கும் மக்களுக்கும் தொடர்பு வழியாய் பயன்பட்டவர்கள் அரசர்களும் தீர்க்கதரிசிகளுமே. அவர்கள் ஆசாரியரின் இடத்தை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவிலிருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கிராதியிலிருந்து அகசியா விழுந்தான் என்று சொல்லும் பொழுது அவன் குடித்திருந்திருக்க வேண்டும். ஆலோசனைக்கும் உதவிக்கும் தேவனுடைய ஊழியக்காரரை தேடுவதற்கு பதிலாக தனது தாயினாலே அதிகம் பாதிக்கப்பட்டவனாயிருந்தபடினாலே எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் போய் விசாரிக்கும்படியாக ஆட்களை அனுப்பினான். இது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு நேர் விரோதமான ஒரு சவாலாய் இருக்கிறது. இந்த விபத்திலே அகப்பட்டவன் பிழைப்பானா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறான். பாருங்கள் வசனங்கள் 3, 4. கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்படப் போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். எலியாவின் ஊழியங்களிலே கடைசி காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் இது. இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக சொல்கிறார். அகசியா குணமடையப் போவதில்லை, மரணமடையப் போகிறான். அவர்கள் திரும்பி போய் எலியா சொன்ன செய்தியை ராஜாவுக்கு அறிவித்தார்கள். வசனங்கள் 7, 8 பாருங்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, எலியா வெளித்தோற்றத்திற்கு எப்படி காணப்படுவார் என்பதை விவரிக்கிறார்கள். வசனங்கள் 9, 10. அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. ஞாபகம் இருக்கிறதா? அகசியா எலியாவை கொல்ல முற்பட்ட ஏசபேலினுடைய மகன். அப்படியென்றால் இன்னமுமே மக்கள் எலியாவை தேடிக்கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு தவறான காரியங்களுக்கும் ஒத்துப்போகாதவராக உறுதியானவராய் இருந்தார். இன்றைக்கு பலர் சொல்வார்கள், நாம் பல விதங்களிலே மற்றவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அது தேவனுடைய வழிமுறை அல்ல. பிரியமானவர்களே, திருச்சபையும் திருச்சபையின் தலைவர்களும் உலகத்தின் காரியங்களுக்கு ஒத்துப்போவதனாலே திருச்சபையின் வார்த்தைகளை உலகம் கேட்கும் என எண்ணுகிறார்கள். இல்லை, அது அவ்வாறு நடக்கப் போவதில்லை. திருச்சபையானது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் வரை உலகம் வேறு எதையும் கவனிக்காது. திருச்சபை கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்கும் என்றால் தேவனோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த முடியும். எலியாவை தேடி வந்த ஜனங்களை அக்கினி பட்சித்தது. எனவே எலியா எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். 2வது முறையும் வந்த 50 பேரையும் அக்கினி பட்சித்தது. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும்
உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. கவனித்தீர்களா? இப்பொழுது 3வது முறை வந்த தலைவன் இந்த 50 பேரின் பிராணனும் தன்னுடைய பிராணனும் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். இரக்கத்திற்காக கேட்டுக்கொண்டவனுக்கு இரக்கம் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடே கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கிப்போய் அவனைப் பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுபிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய்? ஆதலால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கவனித்தீர்களா? மிக தைரியமாக கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே எலியா திரும்பவும் சொல்லுகிறார். வசனங்கள் 17-18. எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இதோடு கூட உம்ரி, ஆகாப் இவர்களின் வம்சாவளி நின்று விடுகிறது. இப்பொழுது நாம் 2ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே எலியாவின் ஊழியத்தின் நிறைவை நாம் பார்க்கிறோம். அக்கினி ரதத்திலே எலியா வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட போகிறார். இப்பொழுது எலிசா ஊழியத்தை தொடர்கிறார். எலிசாவை கேலி செய்த பிள்ளைகள் கரடிகளினாலே தாக்கப்படுவதோடு 2வது அதிகாரம் நிறைவடைகிறது. பாருங்கள், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எலியா எலிசாவை பின்னாலே தங்கியிருக்க வைக்க முயற்சிக்கிறார். ஆனால் எலிசா எலியாவை விட்டுவிடுவதாக இல்லை. ஏனென்றால் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பது அவருக்கு தெரியும். எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் பொழுது எலிசா அவரோடு இருக்க விரும்பினார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், மக்கள் இன்று போலவே அன்றைக்கும் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக பலரை நாடி தேடி இருக்கிறார்கள். இன்றைக்கும் குறி சொல்கிறவர்களும் ராசி பலன் பார்க்கிறவர்களும் அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். தேவனிடத்திலே திரும்புவதை விட இப்படிப்பட்ட மக்களை நோக்கி அநேக மக்கள் இன்றைக்கும் திரும்புகிறார்கள். அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளை வேறு எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது. அங்கே இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்பதைத்தான் அறிந்திருந்தார்களே ஒழிய வேறு எதையும் அவர்கள் புதிதாக அறிந்து கொள்ளவில்லை. எலிசாவும் அதை அறிந்திருந்தார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பாருங்கள். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும்
உலர்ந்த தரைவழியாய் அக்கரைக்குப் போனார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் யோசுவாவுக்காகவும் கர்த்தர் யோர்தான் நதியை பிரிந்து போக செய்திருந்தார். இப்பொழுது எலியாவுக்காகவும் எலிசாவுக்காகவும் அதே அற்புதத்தை மீண்டும் செய்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இந்த சத்தியத்தை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. எலியாவை விட எலிசா சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். எலியாவைப் போல 2 மடங்கு கர்த்தருடைய ஆவியை பெற்றவராய் எலிசா பணி செய்தார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். மிக அற்புதமான வாழ்க்கையின் ஒரு அற்புதமான முடிவின் காட்சி இது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனம் வரையும் கவனியுங்கள். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பிப் போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இப்பொழுது எலிசா எலியாவின் இடத்தை எடுத்துக் கொள்கிறார். அவரைப் போலவே விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். எலியா எலிசா செய்தது போலவே இப்பொழுது எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடிக்கிறார். பிரியமானவர்களே, வல்லமையானது அந்த சால்வையிலும் இல்லை, எலிசாவிலும் இல்லை. கர்த்தரிடத்திலே தான் வல்லமை இருந்தது. அதை எலிசாவும் அறிந்திருந்தார். எலிசா எலியாவினுடைய விசுவாசத்தை பெற்றவராய் இருந்தார். அதாவது எலியா கர்த்தர் மேலே வைத்திருந்த அதே விசுவாசத்தை பெற்றவராய்த்தான் எலிசாவும் இருந்தார். ஆனபடினாலே தான் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லுகிறார். இது இன்றும் மிக முக்கியமான ஒரு கேள்வி பிரியமானவர்களே. தனி மனிதர்களையும் ஆண்களையும் பெண்களையும் வழிமுறைகளையும் தேடுவதற்கு பதிலாக இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை ஏன் நோக்கி நாம் பார்க்கிறதில்லை? அவர் ஜீவனுள்ள தேவன். அவரே தேவாதி தேவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயும் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவை நிறைந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறீர்களா? மனிதர்களை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக கர்த்தரை நோக்கி பாருங்கள். எலிசா எலியாவின் சால்வையினாலே தண்ணீரை அடிக்கும் பொழுது அது 2ஆக பிரிந்தது. எலிசா நதியை கடந்தார். வாழ்க்கையிலே புதிய ஒரு அத்தியாயத்திற்குள்ளே அவர் நுழைகிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரைமட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருப்பது அந்நாட்களிலே கர்த்தரை குறித்து அறிந்து படிப்பதற்கு ஊழியத்திற்காக காத்திருந்தவர்கள் என்று சொல்லலாம். இந்த காலத்திலே வேதாம கல்லூரிகளிலே வேதத்தை முறையாக படித்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஆயத்தப்படுகிறவர்களுக்கு இவர்களை நாம் ஒப்பிடலாம். எலிசா இவ்வாறு யோர்தானை கடந்து வருவதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எலியா உண்மையாகவே போய்விட்டாரா இல்லையா என்பதை குறித்த சந்தேகம் இவர்களுக்குள்ளே இருந்தது. ஒருவேளை கர்த்தர் எலியாவை எடுத்து வேறு எங்காவது கொண்டு விட்டு சென்றிருப்பார் என்று எண்ணினார்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்கள். அவன் சலித்து போகு மட்டும் அவர்கள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான்.
ஆனால் உண்மையில் எலியா தேவனாலே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டார். இதை குறித்து எந்த ஆராய்ச்சியும் நடத்த தேவையில்லை. அதை குறித்து மிக தெளிவாக எலிசா கூறினார். இப்பொழுது எரிகோவின் மனிதர்கள் எலிசாவினிடத்திலே ஒரு பிரச்சனையோடு வருகிறார்கள். பாருங்கள், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ, எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்குப் போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. கசப்பான தண்ணீரை எலிசா தித்திப்பாக்கினார். இது அவர் செய்த 2வது அற்புதம். இன்றைக்கும் எரியோவின் பள்ளத்தாக்கிலே இந்த தண்ணீரை நீங்கள் குடித்து பார்க்கலாம். தொடர்ந்து வருகிற வேத பகுதியை குறித்து பலர் குறை கூறுகிறார்கள். அதாவது, சிறு பிள்ளைகளை இப்படி கொடூரமாக எலிசா கொன்று விட்டாரே என்று கூறுவார்கள். முதலாவதாக இந்த பின்னணியத்தை நாம் பார்க்க வேண்டும். எலியா கடந்து சென்ற பிறகு எலிசா அந்த பொறுப்பை எடுத்தவராய் திரும்ப வருகிறார். அங்கே என்ன நடந்தது என்பதை குறித்த செய்தி ஏற்கனவே ஊருக்குள்ளே பரவிவிட்டது. எலிசா பெத்தேலுக்கு சென்ற பொழுது அங்கே சிறு பிள்ளைகள் அவரை கேலி செய்கிறார்கள். கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை அவர் சபித்தார். 2 கரடிகள் வந்து 42 பிள்ளைகளை கீறி போட்டது. வேதத்தை குறை கூறுகிறவர்கள் மட்டுமல்லாமல் உண்மையான விசுவாசிகளும் பலர் இந்த சம்பவத்தை குறித்து திகைப்படைகிறார்கள். இந்த வேத பகுதி மற்ற வேத பகுதிகளுக்கு எதிரானதாய் இருக்கிறது. தேவன் எப்படி இவ்வாறு சிறு பிள்ளைகளை கொண்டு போட முடியும் என்கிறார்கள். நாம் எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்திற்குள்ளே வரும்பொழுது நம்முடைய மனதானது ஒரு சமநிலையிலேயே இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணும் ஒரு விருப்பத்தை தவிர மற்ற காரியங்களிலே சமநிலையிலே இருக்கிறது. பிறக்கும் பொழுதே மனிதன் தேவனுக்கு பகைஞனாக பிறக்கிறான். வேதத்தை குறித்தும் கேள்வி கேட்கிறவனாயிருக்கிறான். தேவனை தவிர மற்ற எதையுமே நம்ப ஆயத்தமாயிருக்கிறான். தொலைக்காட்சியிலே சிறப்பான உடை அணிந்து கரத்திலே ஒரு பொருளை வைத்துக்கொண்டு இதை வாங்குங்கள், இது சிறந்தது என்று சொல்லிவிட்டால் போதும், கடைகளுக்கு ஓடுகிறவர்கள் எத்தனை பேர்? அருமையானவர்களே, இது மனிதனுடைய குணநலனை வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் உண்மையாகவே சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் வேத வசனத்தை குறித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இருக்கிறது. இவ்வாறு நான் கூறுவதனாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் விடை கூற முடியும் என்று நான் சொல்லவில்லை. இந்த குறிப்பிட்ட கேள்விக்குறியான பகுதிக்கு நாம் ஒரு விடையை கவனிப்போம். இப்பொழுது எலிசா எலியாவை தொடர்ந்து பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். பல வகைகளிலே எலியாவை விட எலிசா சிறந்த தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறார். இது அநேகருக்கு ஆச்சரியமானதாய் இருக்கிறது. ஏனென்றால் எலியாவே மகா உபத்திரவ காலத்திலே பூமிக்கு திரும்ப வரப்போகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். எலியாவும் எலிசாவும் செய்த அற்புதங்களை கொண்டு அவர்களை அளவிடுவீர்கள் என்றால், எலியாவை விட எலிசா அதிகமான அற்புதங்களை செய்திருக்கிறார். எலியா பொதுமக்கள் மத்தியிலேயே அதிகமாக வாழ்ந்திருக்கிறார். எலிசா தனிப்பட்ட விதத்திலே மக்களுக்கு பணிவிடையை நிறைவேற்றினார். எனவே இவ்வாறு தனிப்பட்ட விதத்திலே அவர் செய்த பணியினாலே சமுதாய அளவிலே எலிசா பெரிதாக கருதப்படவில்லை. எலியாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எலிசா மிக அமைதியான ஒரு மனிதனைப் போல காணப்படுகிறார். எலிசா ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே மிக இளைஞனாக இருந்தார். இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே யோர்தானை கடந்து எலியாவும் எலிசாவும் சென்ற பொழுது அக்கினி ரதத்திலே ஏறி எலியா வானத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டார். இந்த செய்தியானது மக்களிடையே தீவிரமாய் பரவிவிட்டது. எலிசா பெத்தேலுக்கு திரும்பி வரும்பொழுது அநேக ஜனங்கள் அதை அறிந்தவர்களாய் இருந்தார்கள். ஒருவேளை அங்கே ஒரு பத்திரிகை இருந்திருக்கும் என்றால் அந்நாட்களிலே அதுதான் தலைப்புச் செய்தியாய் இருந்திருக்கும். எல்பெத் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. இதை குறித்து முதலாவது ஆபிரகாம் கூறினார். பின்னர் யாக்கோபு இந்த இடத்தை குறித்து கூறினார். ஆனால் பெத்தேல் அதன் பொருளுக்கு ஏற்ப பின்னர் காணப்படவில்லை. இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிளவுபட்ட பொழுது எரோபெயாம் இந்த பெத்தேலிலேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கும்படியான ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து வைத்தான். அங்கே கள்ள தீர்க்கதரிசிகளின் கூட்டமும் இருந்தது. இது யூதாவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு ஒரு போட்டி போல இயங்கி வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே பெத்தேலின் பிள்ளைகள் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவன் அற்றவர்களாய் இருந்தார்கள். எந்த முறையான பயிற்சியும் அவர்களுக்கு இல்லை. குடும்பத்திலே ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை.
பெத்தேலிலே இருந்தால் போதும், அது சிறந்த ஒரு இடம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். உதாரணமாக, லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்படுகிற இடத்தின் பொருள் தேவதைகளின் பட்டணம். ஆனால் அதை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே தேவதூதர்களை தவிர மற்ற எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போலத்தான் பெத்தேல் கர்த்தருடைய வீடாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமில்லாமல், பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்கப்படாமல், பாகால் வணக்கத்திற்கும் பாகால் தீர்க்கதரிசிகளின் போதனைகளுக்குமே அடிமைப்பட்டவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். இந்த சம்பவத்தை குறித்த மேலும் விவரங்களை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே நாம் மனதிலே ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், கர்த்தரை அறிந்தவர்களாய் இருக்கிறவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் கர்த்தரை தேடி அவர் என்ன சொல்கிறார் என்பதை வேதத்தை நாடி படித்து அறிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய குறிகாரர்களை தேடியும் ராசி பலனை தேடியும் செல்லக்கூடாது. ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் நம்மோடு உயிரோடு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேடி செல்வோம் என்றால் நமக்கு ஆபத்து என்பதையும் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது எலியா அகசியா ராஜாவின் ஆட்களை சந்தித்த பொழுது என்ன சொன்னார்? ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்லோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய் என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, இந்த காரியத்தினாலே ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கவனித்தீர்களா? ஆபத்து, கஷ்டம், துன்பம் வரும் பொழுது கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக கர்த்தர் வெறுக்கும் அருவருப்புகளாகிய குறிகேட்கச் செல்லுதலும், பிசாசுகளிடத்திலே கேட்கச் செல்லுதலும், நாள் நட்சத்திரம் பார்த்து அதற்கு கீழ்ப்படிய முற்படுவதும் நமக்கு சாபத்தையே கொண்டு வரும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. 2வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பதை எலிசா அறிந்திருந்தார். எல்லா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் அறிந்திருந்தார்கள். ஆனால் கர்த்தருக்காக உன்னதமான பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், வாஞ்சை எலிசாவுக்கு இருந்தபடினாலேதான் எலியா சென்ற இடத்திற்கெல்லாம் அவர் பின்னாலேயே சென்றார். எத்தனையோ பேர் அவரை பின்வாங்க செய்யும்படியாக பல காரியங்களை சொன்னார்கள். ஆனாலும் எந்த ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரரும் வாஞ்சோடு எலியாவை பின்பற்றவில்லை. கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும் எலியாவின் கரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒருவரும் முன்வரவில்லை. ஆனால் உண்மையும் உத்தமமாய் ஒரு வாஞ்சியோடு அந்த மூத்த ஊழியக்காரனுக்கு பின்னாலே சென்ற எலிசா எலியாவைப் போல 2 மடங்கு ஆவியானவரின் பலனை பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இந்நாட்களிலே நீங்களும் ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவராக இருக்கலாம். உங்களுடைய இன்றைய வாஞ்சை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போலத்தான் உங்களுடைய எதிர்கால ஊழிய வாழ்க்கையும் இருக்க போகிறது. நீங்கள் இளைஞராய் இருக்கும் பொழுது இந்த காலத்திலே கர்த்தருக்கடுத்த காரியங்களை குறித்து, ஆத்ம ஆதாயத்தை குறித்து ஏனாதானோ என்று அக்கறையில்லாமல், ஒரு உற்சாகம் இல்லாமல், ஒரு தீவிரம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக நீங்கள் செய்ய முடியாது. இந்த வயதிலேயே தியாகத்தோடு கூட, முழு அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருக்கு, அவருடைய ஊழியத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதை குறித்த கருத்துள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களையும் எலிசாவை போல ஆசீர்வதித்து எலிசாவை போல பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. 3வதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு பாடம், பெத்தேல் தேவனுடைய வீடு என்று பெயர் பெற்றிருந்தாலும் இஸ்ரவேலின் ராஜா ஜனங்கள் எருசலேமிற்குள் செல்லக்கூடாது என்பதற்காக பாகாலுக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த இடத்திலேயே முக்கியத்துவம் கொடுத்தான். இன்றைக்கும் கர்த்தருடைய வீடு என்று அழைக்கப்பட்டிருக்கிற பல ஆலயங்களிலே கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை விட உலக காரியங்களுக்கும் போட்டி பொறாமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களின் பிள்ளைகளும் கர்த்தரை அறியாதவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவர்களாகத்தான் வளர்வார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை கரடிகள் பீறி போடும் பொழுது அதை குறித்து தேவனிடத்திலே முறையிட நமக்கு எந்த உரிமையும் இல்லை. பிரியமானவர்களே, நம்மை கர்த்தருடைய வீடுகளிலே ஆண்டவர் வைத்திருப்பார் என்றால் பயபக்தியோடும் மகா பரிசுத்தத்தோடும் பரிசுத்த அலங்காரத்துடனும் அவரை தொழுது கொள்ளத்தான் அங்கே சேர வேண்டுமே ஒழிய பதவிக்காகவோ பண ஆசையினாலோ பேர் புகழுக்காகவோ செல்வோம் என்றால் கர்த்தர் நம்மையும் பீறி போடுவார் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்.